பிரார்த்தனை அனைத்தும் பரிபூர்ணமா நிறைவேறணும் அப்படின்னு நானும் செந்தில் ஆண்டவரை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் 7 நாள் விரதம் இருக்கிறவங்களும் சூரன் தலை விழுந்த உடனே கண்டிப்பா குளிக்கணும். குளிச்சுட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு தான் நாம விரதத்தை பூர்த்தி பண்ணணும். 7 நாள் விரதம் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை பிரசாதமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பிரசாதத்தோடு அதை பூர்த்தி பண்ணிடுங்க விரதத்தை. நம்முடைய பிரார்த்தனை அனைத்தும் முழுசா நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7 நாள் விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் நிறைவு பெற்ற உடனே உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நேரத்துல திருக்கல்யாணம் நடக்கும். எப்பமா விரதம் பூர்த்தி பண்றது அப்படின்னா மாலை 6 மணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. எந்த நாட்டுல நீங்க இருந்தீங்கனாலும் உங்க நாட்டு நேரப்படி மாலை 6 மணி அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க இந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம். கேட்டவருக்கு கேட்ட வரத்தை